சென்னை வடபழனி திருநகர் பேருந்து நிறுத்தம் முன்பு பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, சொல்லுங்க, எவ்வளவு நாட்களாக பேருந்து நிறுத்தம் முன்பு கழிவு நீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது? இதனால் சாலையில் நடந்து செல்வோரும் வாகன ஓட்டிகளும் சந்தித்து வரும் சிரமங்கள் என்ன? இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? சென்னை கோயம்பேடிலிருந்து வடபழனி, அசோக் நகர், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருநகர் பேருந்து நிறுத்தம் முன்பாக கடந்த பல மாதங்களாகவே இப்பகுதிகளில் அந்த சாலைகளில் கழிவுநீர் என்பது தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் லேசான மழை என்பது பெய்த நிலையில் தற்போது அந்த திருநகர் பேருந்து நிறுத்தம் முழுவதுமாக கழிவுநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழலே காணப்படுகிறது. இதனால் பேருந்து நிறுத்தம் முன்பாக நின்று பேருந்துகளில் ஏற முடியாமல் மாணவ மாணவிகள், அதே போன்று பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள், மூத்த குடிமக்கள் என பலர் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது ஒருபுறம் என்றால் தொடர்ந்து பல நாட்களாக இப்பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இப்பகுதி முழுவதுமாக கொசு உற்பத்தி என்பது அதிகமாக ஏற்படுவதாகவும், இதன் காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய இந்த அழகிரி நகர், திருநகர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே நோய் தொற்று பரவக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். தற்போது இப்பகுதி மக்களே நம்மிடத்தில் சிலர் இருக்கிறார்கள், அவரிடத்தில் நேரடியாக கேட்கலாம். ஆனா வணக்கண்ணா, சொல்லுங்கண்ணா, இப்போ எவ்வளவு நாளா இந்த இடத்துல இந்த கழிவுநீர் பிரச்சனை இருக்குண்ணா? 2 வருஷமா இது அப்படியே தான் இருக்கு. டெய்லியும் கார்பரேஷன் வண்டி வருது, ட்ரைனேஜ்ல இருந்து அல்றாங்க, திருப்பி போயிடுது. டெய்லி காலையில் இதுதான். நாங்க கம்ப்ளைண்ட் மாநகராட்சி எல்லா முறையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. தெருவில் இருக்க மக்கள் மொத்த பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அப்பயும் இது தீர்வு காண மாட்டோம். இது சிங்கார சென்னைன்றீங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா? கூவ சென்னை மாதிரி இருக்குது. இதெல்லாம் பொதுமக்கள் எவ்வளவு அவதிப்படுறோம். குழந்தைங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு போறது இதே வழிதான். இது 100 அடி ரோடுன்றோம். எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன தீர்வு தான் கிடைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதிகாரி எல்லாம் கிளியர் பண்ணிடுறோம். இப்பதான் பிளாட்பாரம் வச்சு போட்டாங்க. இந்த பிளாட்பாரம் லைன் போட்டோம்னா மெட்ரோ லைன் டேமேஜ், மெட்ரோ லைன் ப்ராப்ளம் வருதுங்க. மெட்ரோ லைன் மாத்தி கொடுத்துருக்காங்க, அதை மாத்தி இது பண்றாங்க. காவா தண்ணி, இதுல குடிக்கிற தண்ணியில காவா தண்ணி கலக்குது. எவ்வளவு கஷ்டம். நாங்களும் வரி கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம். காவா தண்ணி கலக்குது. இந்த பிளாட்ல எல்லா வீட்லயும் காவா தண்ணி கலக்குது, குடிநீர். இதே பிரச்சனை தான். கம்ப்ளைண்ட் எழுதி போட்டா ஒரு 3 நாள்ல இதை க்ளோஸ் பண்ணி அதை ஓபன் பண்றது, அதை க்ளோஸ் பண்ணி இதை ஓபன் பண்றது. இப்படியே பண்ணி இது டெய்லி இதே பிரச்சனை தான். இதுக்கு என்னதான் தீர்வு கிடைக்கும்? நேரடியாகவே இவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். இப்பகுதி முழுவதுமாக பல நாட்களாக இப்பகுதிகளில் கழிவுநீர் என்பது சூழக்கூடிய நிலையை ஏற்படுவதாக தெரிவிக்கிறார். மற்றொருவர் இருக்கிறார், அவரிடத்துல கேட்கலாம். ஆனா இதனால எவ்வளவு சிரமப்படுறீங்க? பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஃபுல்லா தண்ணி தேங்கிடும். வண்டி போக முடியாது, பஸ் போக முடியாது, சாப்பாடு வசதி இருக்காது, எதுவுமே இருக்காது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நீங்களே பாருங்க. கொசு எவ்வளவு மேது நீங்களே பாக்குறீங்க. இதுல எப்படி தூங்க முடியும் மனுஷன்? கஷ்டப்பட்டு வரும், தூங்க கூட இல்லைன்னா எப்படி நம்ம இருக்கிறது? சென்னை வேற நம்ம கேட்கும் போதெல்லாம் அதான் நாங்க இங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கொடுத்துன்னு தான் இருக்கோம். யாரும் ஒரு லாரி வருதுங்க, டெய்லி லாரி வருது. நேரடியாகவே கேட்டோம். இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் திரண்டும் கூட இப்பகுதியில் கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கான நிரந்தர தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என பல முறை அதிகாரிகளிடத்தில் புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து இப்பகுதிகளில் கழிவுநீர் தேங்கக்கூடியது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதிகளில் அதிகமாக கொசு உற்பத்தி ஏற்படுவது, சுகாதாரமற்ற நிலை ஏற்படுவது என்ற சூழலே நிலவி வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து டெங்கு பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக சுகாதாரமான நிலையில் இருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து விளம்பரப்படுத்தி வருகிறது. ஆனாலும் கூட தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி, மாணவ மாணவிகள் பள்ளிக்கு கூட செல்ல முடியாமல் அவதியுறக்கூடிய அளவிற்காக சுகாதாரமற்ற நிலையில் பேருந்து நிறுத்தமே இருக்கக்கூடிய நிலையை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அழகிரி நகர், திருநகர் உள்ளிட்ட பகுதி மக்களின் கோரிக்கை என்பது இப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே போன்று இதற்கு நிரந்தர தீர்வாக இப்பகுதிகளில் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.